బుద్ధి లేడా వాడు. అమ్మాయి ఇంత సాడ్గా ఉంది. ఒక్కరికి ముగ్గురు నలుగురు ఉన్నారు ఇక్కడ. చేత కాని వాళ్ళు ఏం చేస్తున్నారా మీరు? ஐயா என்னாச்சியா? தெரியல, நல்லாதான் இருந்தா திடீர்னு என்னமோ போல இருக்குங்கிறா. அப்படியா? வாங்க பார்க்கலாம். நான் உங்ககிட்ட பேசணும். டாக்டர் நீங்க உள்ள போய் என்னன்னு பாருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரி. சொல்லுப்பா. நீங்க என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்லப்பா, அதுல ஒண்ணும் இல்லப்பா. ஏன் அப்ப ஏன் இவ்வளவு பதறீங்க? இல்ல, நான் சாதாரணமா தான் இருக்கப்பா. இல்ல, நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ரொம்ப மர்மமான விஷயத்த மறைக்கிறீங்க, அப்படித்தான் தோணுது. இல்ல மல்லி. அப்ப சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியம் பண்ண முடியுமா உங்களால? அது எப்படி சொல்ல முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தாரு. வேலைக்காரங்களை மிரட்டாம எப்படி வேலை வாங்க முடியும்? யாரு? இவங்க தான் வேலைக்காரங்களா? சரி, இந்த சார் என்ன வேலை பாக்குறாரு? இவர் தான் இந்த வீட்டோட அறுசுவை அரசன். சூப்பரா சமைப்பாரு. இந்த வீட்டோட சீஃப் குக். அப்போ இந்த சாரு? அவரா? அவரு தெரியாத உனக்கு? குடுமைய பார்த்தா தெரியல? அவர் இந்த ஊரோட பூசாரி. ஓ, எப்பவுமே அர்ச்சனை பக்தி பூஜைனே இருப்பாரு எப்பவுமே. அப்போ இந்த சாரு? இவரா? இந்த வீட்டோட ஆடிட்டர். மகா சாணக்கியன். சூப்பரா கணக்கு போடுவாரு. அப்போ இந்த சார் என்ன வேலை பாக்குறாரு? இந்த சாருக்கு வந்து இன்னும் போஸ்டிங் கொடுக்கல. இவர் திறமைக்கு ஏத்த வேலையை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. இவங்க எல்லாம் என்ன வேலை பாக்குறாங்க? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் பவுன்சர்ஸா வேலைக்கு சேர்ந்தா கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க. ஆமா, உங்களுக்கு எதுக்கு இத்தனை அடியாட்கள்? இவங்க எல்லாம் ரொம்ப நாளா இங்க இருக்கிறவங்க. திடீர்னு வேலை இல்லைன்னா எங்க போவாங்க? டேய், நீங்க எல்லாரும் இங்க என்னம்மா என்னாச்சு? இல்ல, நீங்க ரொம்ப பெரிய தைரியசாலி, பெரிய மனுஷன். உங்களை அப்படியெல்லாம் மிரட்டிட முடியாதுன்னு பிரியா சொல்லிட்டு இருந்தா. ஆனா இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்களே. ஆமா, நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? அது தெலுங்கு மூவி வில்லன் மாதிரி ஏதாவது பிளாஷ்பேக் வச்சிருக்கீங்களா? ஏமா, என்ன பார்த்தா தெலுங்கு படம் வில்ல மாதிரியா தெரியுது? சரி சரி, உடனே ஃபீல் ஆயிடாதீங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம். சாரி. பரவாயில்லம்மா. எனிவே, நான் இப்போ கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தேன். வெளியே வா. எங்கப்பா? இங்க பக்கத்துல டவுனுக்கு. டவுனுக்கா? எதுக்கு? மொபைல் போன் வாங்கணும். அதுக்கு நீ ஏன்பா போற? மொபைல் கடையை நான் இங்க வர வைக்கிறேன். அது இல்ல, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். அர்ஜுன், நானும் வரேன். ஈவன் ஐ வாண்ட் டு பை சம்திங். என்னது, நீயுமா? 2 பேருமா? எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுறீங்க. இல்ல வந்து சரி, நீ மட்டும் வேணா போயிட்டு வா. பிரியா இங்க இருக்கட்டும். ஐயா சொல்லுமா. சொல்லுங்க ஐயா. மல்லி டவுனுக்கு போகணுமாடா? அதெல்லாம் போக கூடாது சிஸ்டர், நீங்க சொல்ல வேண்டியதானயா? கிளம்பிட்டாரா? அதெல்லாம் போக கூடாது. என்ன? போக முடியாதா? போக முடியாதா? எதுக்கு போக முடியாது? உன்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, புரியுதா?